அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் ஊடகங்கள் என்பதாகும். ஊடகம் உலகை இணைக்கும் வரம், உலகை போதிக்கும் வரம், சமூகத்தை இணைக்கும் பாலம், உலகை அடிமையாக்கும் வரம். ஊடகம் என்றால் கடத்துவது என்று பொருள். மனிதன் பிறந்தது முதல் ஊடகங்கள் பல்வேறு வடிவங்கள் இருந்து வருகிறது. சான்றாக சைகையில் பேசுவது கூட ஒரு வகையான ஊடகம்தான். 18ஆம் நூற்றாண்டில் கடற்படை கைகளில் உலகம் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் விமானப்படை கைகளில் உலகம் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டில் ஊடகம் கைகளில் உலகம் இருக்கிறது. இத்தகைய சக்தி வாய்ந்த ஊடகம் இன்று ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே இருக்கிறது. ஊடகங்களின் வகைகள்: 1. அச்சு எந்திரம். கிபி 1477ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கூடன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு சீசன் பால்கோ என்பவரால் தமிழகத்திற்கு வருகை தந்து முதல் முறையாக மரக்கேள்வி நூல் வெளியிட்டார். 2. அலை ஊடகம். கிபி 1894ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய வானொலி நிலையம் தமிழில் ஒளிபரப்ப தொடங்கியது. 3. காட்சி ஊடகம். திரைப்படம். கிபி 1890ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு 1935ஆம் ஆண்டு காளிதாஸ் என்ற திரைப்படம் வெளிவந்தது. 4. மின்னணு ஊடகம். கிபி 1927ஆம் ஆண்டு வானொலி சேவை மையம் தொடங்கப்பட்டது. ஊடகங்களில் நிதானமாக பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், விவேகத்துடன் கையாள வேண்டும் என்று விவிலியம் நமக்கு எடுத்திருக்கிறது. மனநல பாதிப்புகள், கொலை, குற்றங்கள் போன்ற பல தீமைகளையும் உலகம் தருகிறது. உலகளாவிய இணைப்பு, வணிக வாய்ப்புகள் போன்ற பல நன்மைகளையும் உலகம் தருகிறது. ஊடகம் எதை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.